ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காந்திமதி இருந்துட்டு பழனியை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்க. செய்யாத தப்பை நினச்சி இவன் இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கானே, இவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் இதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மாரியும் வடிவும் வராங்க. வந்த உடனே இங்கே பாருங்கத்த, நடந்ததை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சீக்கிரத்தில் சரியாயிடும். எப்படி வடிவு, எப்படி எப்படி இந்த பிரச்சனை சரியாகும்? காலத்துக்கும் இந்த பிரச்சனை சரியாகாத மாதிரி தான் தெரியுது. இனிமே அந்த குடும்பமும் சரி இந்த குடும்பமும் சரி ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேராதுன்னு முடிவாயிடுச்சு. ஆனா பழனியை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. செய்யாத தப்புக்கு இப்படி அவங்க அக்கா கிட்ட சாபத்தை வாங்கி நின்றுட்டு இருக்கானே, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி இருந்துட்டு ரொம்பவே எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கத்த, கண்டிப்பா ஒரு நாள் பழனியை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க பேசினதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, விடுங்க அப்படின்னுறாங்க. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? பழனி மூஞ்ச பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அவன் எவ்வளோ சந்தோஷமா இருந்தவன், இப்ப பாரு அவன் மூஞ்சில கொஞ்சம் கூட களியே இல்லை. அவ்வளோ அவ்வளோ வருத்தத்துல இருக்கான். அவனை என்னால பார்க்கவே முடியல. இப்போ இந்த கடை பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா அவன் அங்கேயே சந்தோஷமா தானே இருந்திருப்பான். அவன் அதாவது அவனோட வாழ்க்கையில ஏதோ முன்னேறலன்னா கூட அவன் சந்தோஷமா இருக்கிறானேன்னு நினைச்சு நான் சந்தோஷமா இருந்துப்பேன். ஆனா போய் எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டு நிக்கிற மாதிரியே நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வடிவு மாறி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க அத்தை போறீங்க, நாங்களும் கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல மாதிரி நானே வெளியே போயிட்டு நானே வந்துடுறேன், நீங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் வந்தா நான் எங்க போயிருக்கேன்னு நீ சொல்லாத அப்படின்னுறாங்க. அப்படி எங்க அத்தை போர்க்க போறீங்க? உங்க பசங்க கிட்ட உங்க பசங்களை பத்தி தெரிஞ்சிருந்தோம் இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இங்க பாரு வடிவு மாறி, எனக்காக கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேரையும் சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போன உடனேயே அதாவது கோமதி வாசலையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி வரதையும் பாக்குறாங்க. பழனி வரதை பார்த்துட்டு, அதாவது பழனின்ற பாண்டியன் வரதை பார்த்துறாங்க. பாண்டியன் வந்த உடனே பயங்கர ஷாக்கோட இவங்க கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் பழனியை பத்தி சொல்லிடணும். பழனிக்கும் இந்த கடை ஆரம்பிச்சதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அவன் ஆரம்பத்துல இருந்தே இந்த கடை வைக்கிறதுல விருப்பமே இல்லாம தான் இருந்தோம். நாங்க தான் இவனுக்கு, அதாவது இவன் ஒரு தொழில இருக்கணுன்றதுக்காக தான் நாங்க தான் அவனை வற்புறுத்தி இப்படி எல்லாம் பண்ண வச்சோம். அதை நினைச்சு இப்ப வரைக்குமே அவன் வருத்தப்பட்டு தான் இருக்கிறான். அவன் அந்த கடையே வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அந்த வருத்தத்தை விட நீங்க பேசுனதை நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு கோமதி வீட்டுக்கு போறாங்க. கோமதி வீட்டுல காலை எடுத்து வச்ச உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் யாருமே உள்ள வாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியே போயிட்டு, அதாவது காந்திமதியே போயிட்டு, இங்க பாருங்க தம்பி, என்னை யாருமே வீட்டுக்குள்ள கூப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. இந்த பிரச்சனையால தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கணும் எனக்கு தெரியுது. நான் தான் உங்ககிட்ட வந்து பழனிக்கு கடை ஆரம்பிச்சு வைக்கிறத பத்தி பேசினேன். எனக்கும் அந்த கடை அதாவது நீங்க கடை வச்சிருக்க ரூட்லயே தான் இருக்கும்னு எனக்கு தெரியாது. இது எல்லாத்தையுமே சக்திவேலும் முத்துவேலும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்தது. அவங்க பண்றதுக்காக பழனி மேல நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி, அவனை பிச்சைக்காரனை துரத்துற மாதிரி துரத்தி அவனை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டீங்க நீங்க. அவன் அதை நினச்சே மனசு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். அந்த கடை அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவன் இந்த கடை எனக்கு வேணவே வேணாம், இது ரொம்ப துரோகம், பச்சை துரோகம், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்டையும் சரி அவங்க அண்ணனுங்கிட்டையும் சரி அவன் சண்டை போட தான் செஞ்சான். ஆனால் அது எதுவுமே புரிஞ்சுக்காம நீங்கள் அவனை பிச்சைக்காரனை வெளியே துரத்துற மாதிரி துரத்தி விட்டுட்டு அவனை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி திட்டிட்டீங்களே. இப்போ அதை நினச்சி அவன் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ, என்னோட தம்பியை இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு நினைச்சு பயங்கரமா வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்கத்த, உங்க வீட்டிலேயே உங்க மேலதான் நான் கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன். ஆனா இந்த விஷயத்துல இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. உங்க பையனுக்கு நீங்க கடை வச்சு அதாவது கடை ஆரம்பிச்சு கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பா அவனுக்கு சந்தோஷமா நானே ஆரம்பிச்சு கொடுப்பேன். ஆனா இப்படி ஒரு பச்சை துரோகத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க.
இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது மாப்பிள்ள, நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. இந்த விஷயத்துக்கும் பழனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ வரைக்குமே அவன் கடை வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கானே தவிர, அவன் இந்த கடையில இந்த கடை எனக்கு வேண்டாம் வேண்டான்னு உங்களுக்காக தான் சொல்லிட்டு இருக்கானே தவிர, வேற எந்த தப்புமே அவன் மேல இல்லை. எதுக்காக அவனை இப்படியெல்லாம் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறீங்க சொல்லுங்க? இங்க பாருங்க, நீங்க அவனுக்கு நல்லது நினைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா இப்படியெல்லாம் சாப கொடுத்து அவனை அனுப்பியிருக்கீங்களே, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இத்தனை வருஷமா தான் கூட இருந்தவங்களே தன்னை புரிஞ்சுக்கலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் அவன் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம கோமதிக்கு அப்படியே அம்மா கிட்ட உருகி பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பாண்டியனை நினைச்சு அமைதியாயிடுறாங்க. இங்க பாருமா, நீ பண்றது பச்சை துரோகம் தான்மா. எப்படிமா நாங்க வச்சிருக்க ரூட்லயே எப்படி நீங்க கடை வச்சிடலாம்? அது எப்படி துரோகம் இல்லாம இருக்கும் சொல்லுங்க? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், எங்களை பழி வாங்கணும், அதே மாதிரி பழனியே இந்த வீட்டுல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனோம். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க. இது எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டீங்க. இப்போ இதுக்கு மேல உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? இங்க பாருங்க, உங்களையும் நான் ஏதாச்சும் பேசுறதுக்குள்ள நீங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படின்றாங்க. இங்க பாரு கோமதி, இப்படி எல்லாம் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத கோமதி. இந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த கடை விஷயத்தை ஆரம்பிச்சதுல இருந்தே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இந்த கடையை ஆரம்பிச்சு கொடுக்க சொல்லி எத்தனையோ நாள் யாரு நம்ம சுகன்யா இருந்துட்டு வந்து கேட்டுட்டே இருந்தா. தன்னோட புருஷனுக்கு எந்த ஒரு மரியாதையுமே அந்த வீட்டுல இல்ல, அடிமை மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு கூட மதிப்பே கொடுக்க மாட்டாங்க, திருட்டு பட்டம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசினா. எந்த ஒரு பொண்டாட்டிக்குமே தன்னோட புருஷன் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டா கண்டிப்பா எந்த ஒரு பொண்டாட்டிக்கும் கோவம் வருமா வராத கோமதி? இப்படி ஒரு பழிய அவன் மேல போட்டா அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்க கூட தானே இருந்தான். இந்த சூழ்நிலையிலும் அந்த கடை இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவன் இந்த கடை எனக்கு வேண்டவே வேணாம், இந்த கடையை நான் எடுத்து நடத்தினா மச்சானுக்கு பச்சை துரோகம் பண்ண மாதிரி அப்படின்னு என்னென்னமோ அவன் உங்களுக்காக பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா நீங்க அவன் மனசை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசி அவனை கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்கீங்களே. இங்க பாருங்க அத்தை, நான் கொஞ்சமாவது உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மரியாதை நீங்க காப்பாத்துக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னுறாங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, பழனி மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்றதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன் அப்படின்றாங்க. நீங்க எந்த விளக்கத்தையும் எங்களுக்கு கொடுக்க தேவையில்ல. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு எப்படி உங்களால விளக்கத்தை கொடுக்க முடியுது? இங்க பாருங்க, நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு துரோகம் பண்றவங்களை நிறைய பார்த்துட்டேன். நான் இந்த துரோகத்தெல்லாம் நான் கண்டிப்பா இதால நான் கஷ்டப்படுறத போறதில்ல. என்னோட கடையும் நிற்க போகிறதில்ல, என்னோட கடையும் வளர்ந்துன்னு போக தான் போகுது, அதையும் நீங்கள் கண்ணால் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்துட்டே இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான், எனக்கும் அதுதான் வேணும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் அதை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இங்கே பாருங்க அத்தை, நானே உங்களை வீட்டை விட்டு போகணும் சொல்ல வச்சுறாங்கதீங்க என்ன அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, அதுதான் மாமா சொல்கிறாருல்ல, இந்த வீட்டை விட்டு போங்கன்னு. ஃபஸ்ட்டு இங்க இருந்து கிளம்புங்கம்மா, உங்க வீட்டு சகவாசமே எங்களுக்கு வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இனிமே நீங்க யாருமே எங்க வீட்டு பக்கம் வரவே வராதீங்க, இப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தோட நீங்க இங்க வரவே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கஷ்டப்படுத்திடுறாங்க நம்ம காந்திமதியையும். அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து பழனியும் வராரு. பழனி இருந்துட்டு காந்திமதி அழுதுகிட்டே வர்றதை பார்த்துட்டு, ஆத்தா என்ன ஆத்தா ஆச்சு உனக்கு, எதுக்காக அழுதுகிட்டே வர, என்னாச்சு, உன்னை ஏதாச்சும் கேட்டாங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பழனி, ஒன்றும் இல்லை பழனி, நம்ம வீட்டுக்கு போகலாம் நடு அப்படின்றாங்க. இல்லாத்தா, என்ன கேட்டாங்க உன்னை சொல்லாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடா, என்னை வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லாத குறையா சொல்லிட்டாங்கடா, உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இப்போ சொல்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனால் இப்படியெல்லாம் பேசி என்னை வெளியே அனுப்புவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம பழனிக்கு பயங்கரமாக கோவந்துருது. மச்சான் வெளியே வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடவும், அதுக்கப்புறம் என்ன வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெளியே வராங்க. வந்த உடனே என்னடா துரோகி, பச்சை துரோகி, எதுக்காகடா இந்த வீட்டுக்கு வந்த, இந்த வீட்டு வாசப்படியே மெரிக்க கூடாதுன்னு தானே சொல்லிக்கிறேன், எந்த சூடு சொர்ணமே இல்லாம எதுக்காகடா இங்க வந்து நிக்கிறேன்? இங்க பாருங்க மச்சான், உங்க வீட்டுல நான் உட்காந்து சாப்பிட்றதுக்காக எல்லாம் வரல, என்னோட ஆத்தாவை எதுக்காக நீங்க என்ன கேட்டீங்க, என் ஆத்தா எதுக்காக அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடா, நாங்க யாரையும் அழ வைக்கல, ஆனா அவங்க நடந்துக்கிட்டதெல்லாம் சொன்னாலே சில பேருக்கெல்லாம் அழுக வந்துடுது, நாங்க என்ன பண்ணட்டும், உங்களை மாதிரி
மாதிரியெல்லாம் எங்களுக்கு அழுக தெரியாது, அதே மாதிரி உங்களை மாதிரி நடிக்கவும் தெரியாது. இப்படி ஒரு நடிக்கிற குடும்பத்துல இருந்து அதாவது உன்னை மட்டும் நம்பின பாத்தியா, என்னதாண்டா செருப்பால அடிச்சுக்கணும், உன்னை இத்தனை வருஷமா தன்னோட புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருந்தேனேடா, நான் இப்படி ஒரு துரோகத்தை எங்களுக்கு பண்ணிட்டு போயிட்டேடா, நீ நல்லாவே இருக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு, இங்க பாருங்க மச்சான், நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லாது. நீங்க ஒரு நாளாச்சும் என்ன பையனா மதிச்சிருக்கீங்களா? இல்ல என்ன பையனா கூட இல்ல, ஒரு மனுஷனாவே என்ன மன்னிச்சது அதாவது நடத்தினது இல்ல. எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கிறது, என்ன வேலை செஞ்சாலும் என்ன மாடு மாதிரி தானே திட்டுறீங்க. அதே மாதிரி திருட்டு பட்டம் என் மேல கட்டுறது, நான் இதெல்லாம் பண்ணிருப்பேனான்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, எல்லா பழியும் தூக்கி என் மேல போட்டுருவீங்க. நான் இழிச்சவன் இல்ல, இதனை நாளா உங்ககிட்ட எதுவுமே கேட்காம இருந்தேன்ல, இதனை நாளா உங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருந்தேன், ஏதாச்சும் நீங்க எனக்கு பண்ணீங்களா? இல்ல நான் தான் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? எதுவுமே இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருடா, இங்க நியாயமெல்லாம் பேசுறதுக்கு வராத, இத்தனை வருஷமா உனக்கு சோறு போட்டு வளர்த்ததே மிச்சம் அப்படின்றாங்க. அதுதான் மச்சான், அதுக்காக தான் உங்ககிட்ட நான் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கேன். இப்போ சோறு போட்டது மட்டும்தான் மிச்சம்ன்றங்க, நான் வேலை செஞ்சது அதை விட அதிகமா தான் இருந்திருக்கும், நான் அதை பத்தி எதுவுமே உங்ககிட்ட பேசலையே, அதுதான் நானு அப்படின்றாங்க. இதை கேட்ட சுகன்யா இருந்துட்டு, ஏங்க இவங்க கிட்டலாம் பேசினா கண்டிப்பா நமக்கு நியாயமே கிடைக்காது, இவங்க கூடலாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க கூட பேசினா கண்டிப்பா ஒரு நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகுமே தவிர மற்றவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறது தானே அவங்களுக்கு வேலை. அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா இருந்துட்டு, ஏன் அத்தாச்சி இந்த கடை ஆரம்பிக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாலாம் பேசுனீங்க, ஆனா உங்க சந்தோஷம் இதுதானா? என்னோட புருஷனுக்கு இவ்வளோ சாபத்தை விட்டு அனுப்பியிருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமா இருக்குதா? ஒவ்வொருத்தரா கடை பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமா இருக்குதா சொல்லுங்க? இத்தனை வருஷமா உங்ககிட்ட எப்படி அடிமை வேலை பார்த்திருக்காரு, எவ்வளவோ செஞ்சிருக்காரு, ஆனா அது ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்காம இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி பேசிருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாரடி, நீங்க மனசாட்சி இல்லாம பேசாதீங்கடி, இத்தட்டான் வரைக்கும் பழனி மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னோட புருஷனும் சரி, எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, யாருமே எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஓ அப்படியா? இந்த வீட்டுல இருக்கிற யாருமே என்னோட புருஷனை நீங்க கஷ்டப்படுத்தினது இல்ல, அதுதான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் திருட்டு பட்டம் கட்டுறது, மாடு மாதிரி வேலை வாங்குறது, அடிமை மாதிரி நடத்துறது, இதுதான் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த லட்சணமோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட நம்ம பழனி இருந்துட்டு, இங்க பாரு சுகன்யா, நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு அப்படின்றாங்க. கொஞ்ச நேரம் இருங்க, நம்ம பேசாம இருக்கிறதுனால தான் இவங்க நம்மள காலில் போட்டு மெரிக்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்லையா? எப்படியெல்லாம் பேசுறாங்க, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா நம்மளால கேட்டுக்கிட்டாலாம் இருக்க முடியாது. நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நம்ம மேல இருக்கிற நியாயத்தையும் அவங்க கிட்ட சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அவங்க எதுவுமே தெரியாம நம்ம மேலதான் எல்லா தப்பும் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் கேட்டுட்டு என்னால அமைதியா இருக்க முடியாதுங்க. இத்தனை வருஷமா நீங்க அமைதியா இருந்ததுனால தானே இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு. இப்போ நானும் அமைதியா இருந்தா எனக்கும் இதே மாதிரி தானே நிலைமை வரும். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா பேசாம நில்லுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி இருந்துட்டு கோமதி கிட்டையும் பாண்டியன் கிட்டையும், இங்க பாருங்க தம்பி, பழனி மேல எந்த தப்புமே இல்லை, பழனி இப்போ வரைக்குமே உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருந்தான், ஆனா நீங்க பேசுறத பார்த்தாதான் அவன் இப்படி எல்லாம் மனசு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வீட்டுல ரொம்ப சவுண்டா இருக்கிறதுனால அதாவது யாரு நம்ம முத்துவேலு சத்துவேலு மாறி வடிவுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே இங்க சண்டை போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கோட, அத்தை என்னாச்சு அத்தை, எதுக்காக அத்தை இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, வாங்க ஒவ்வொரு உத்தமரா வந்துகிட்டே இருக்கீங்களா, ரொம்ப நியாயம், இங்க பாருங்க, இனிமே உங்க குடும்பத்துக்கும் என்னோட குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியாச்சுல, எதுக்காக ஒருத்தரா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது முத்துவேல இருந்துட்டு, இங்க பாராத்தா எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த நீ, நாங்க உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு ஏத்துக்கவே மாட்டியா, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி கிட்ட கேட்கவும், இங்க பாருடா முத்து, பழனி மேல எந்த தப்புமே இல்லைன்னு இவங்க கிட்ட சொல்ல வந்தேன்னா, ஆனா இவங்க எதுவுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல, ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கிட்ட சொல்லவும், இங்க பாராத்தா இந்த குடும்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தோம் இப்படி வந்து இவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்கறியே, அதெல்லாம் நடக்குமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு, ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசாதீங்க, எங்க கிட்ட இருந்து பழனியை பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சீங்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, பழனியை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருங்க, ரொம்ப சந்தோஷம் தான், இங்க பாருடா பழனி,
இதோட லாஸ்ட் தான் உங்ககிட்ட பேசுறது. நீ கடை ஆரம்பிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீ மேலும் மேலும் வளரணும்னு நானும் நினைக்கிறேன் தான். ஆனா ஏதோ கோவத்துல உன்னை அப்படிலாம் பேசிட்டேன். ஆனா அதாவது கோவத்துல பேசுனதெல்லாம் உண்மையாயிடாதுல்ல. இங்க பாருடா, நீ மேலும் மேலும் உயர்ந்துட்டே போகணும். இந்த வாழ்க்கை அதாவது இந்த வாழ்க்கையில நீ பெரிய லெவல்ல வரணும்னு நினைச்சு நானும் நினைச்சிருக்கேன்டா. நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. ஆனா எங்களுக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைச்சு பார்க்கல. அந்த கோவத்துல தான் நான் அப்படிலாம் பேசிட்டேனே தவிர என் மனசுல இருந்து எந்த வார்த்தையுமே உண்மையா வரலடா. நான் அப்படிலாம் பேசினது தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். எதிரியாவே இருந்தாலும் நான் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுதான். என்ன மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குற? நம்ம பேசினதுல எதுவுமே தப்புவே கிடையாது. இப்படி ஒரு துரோகம் பண்ணவங்க கிட்ட நம்ம வேற எப்படி பேச முடியும்? இப்படி தானே பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட சக்திவேல் இருந்துட்டு, இங்க பாராதா, உன்னாலதான் இப்படி இப்படி பேசுறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க நிலைமையா இருக்குது. இங்க எதுக்காக ஆத்தா வந்துட்டு இருக்க, வந்து இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு உங்க மக தான் உனக்கு முக்கியம், அப்படித்தானே அப்படின்றாங்க. இங்க பாரு சக்தி, அவங்க மேலேயும் எந்த தப்பும் இல்லை, இவங்க மேலேயும் எந்த தப்பும் இல்லைன்னு நினைச்சு, அதாவது அவங்களுக்கு புரிய வச்சா தானே அவங்க இந்த குடும்பத்தை கூட சண்டை போடாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லைன்னா மட்டும் இவங்க நம்ம கூட சண்டை போடாம இருக்க போறாங்களா என்ன? இங்க பாராத்தா, இந்த மாதிரி இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ வந்து நின்றுனா நீயும் அந்த வீட்டுக்கூடயே போயிடு, இந்த வீட்டு பக்கம் வரவே வராதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட காந்திமதி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க வெளியே போற போதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. இவங்க கிட்டதான் போய் பேச போறீங்கன்னு. இவங்க தான் நியாயமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? எதுக்காக அத்தை அவங்க கிட்ட போய் பேசி நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டோம்? வேண்டாம் அத்தை, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலோட பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வடியும் சரி மாரியும் சரி அவங்க அத்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் பயங்கர கோவத்தோட பழனியை முறைச்சு பார்த்துக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாருங்க வாங்க உள்ள போலாம். இங்க பாரு கோமதி, இனிமே அந்த வீட்டுல இருந்து யார் வந்தாலும் யாருமே பேசக்கூடாது. அதே மாதிரி அந்த வீட்டுக்கும் யாருமே போய் பேசக்கூடாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிங்க, நீங்களே பேச சொன்னாலும் எனக்கு பேசணும்னு என்ன வரவே வராதுங்க. இனிமே எனக்கு அம்மாவே இல்லைன்னு நினச்சிக்கிறேன். எனக்கு அம்மா வீடு ஒன்று இருந்ததாவே நான் மறந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன உடனே பயங்கர எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜு மீனாவும், அத்தை நீங்கள் அழுகாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாருடி, அந்த பழனி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்கிறாங்கடி. நம்ம தான் பழனி மேலே அதாவது பழனியை ஏதோ பேசி அவனை பேச விடாமல் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி அனுப்பி உங்களோட தோணுது அப்படின்றாங்க. ராஜு இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, கண்டிப்பா சித்தப்பா மேல எந்த பிரச்சனையும், அதாவது அவர் மேல எந்த தப்புமே இருக்காது அத்தை. நீங்க தான் அவரை பேச விடாம அவருக்கு கண்டபடி பேசி இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. இப்ப பாருங்க, அவரு இந்த பக்கமும் பேச முடியாம அந்த பக்கமும் பேச முடியாம நடுவுல நின்றுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவர் மூஞ்ச பாத்தீங்களா, அவரு ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்லவும், ஆமாடி ராஜி, அவன் ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தான். அவன் பேச பார்த்தாவே அவன் சாப்பிட்டானா இல்லையானே தெரியல. எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குடி, இப்படியெல்லாம் பேசிருக்க கூடாதோன்னு எனக்கு தோணிடுதுடி அப்படின்றாங்க. இங்க பாருங்க அத்தை, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே நடக்க போறத பத்தி தான் நம்ம நினைச்சாகணும். இதை பத்தி நம்ம பேசுறதுல அர்த்தமே இல்லை. இனிமே என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி விட முடியும்? இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவனை திட்டேனே, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அக்கா தான் எல்லான்னு சொல்லிட்டு என் கூட வந்தானே, அவனை புரிஞ்சுக்காம நான் இப்படியெல்லாம் பேசிட்டனே, அவனை புரிஞ்சுக்காம இத்தனை வருஷமா என் கூட இருந்தவனை புரிஞ்சுக்கலேன்னு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நானும் மாமாவை புரிஞ்சுக்கவே இல்லைம்மா. மாமா நமக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம மாமாவை புரிஞ்சுக்காம அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டோம், ரொம்ப வார்த்தையை சொல்லி பேசிட்டோம். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசு இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நீங்க அதாவது மாமாவை திட்டது ரொம்ப தப்புப்பா. இதுவும் எனக்கு இப்பதான் புரியுது. மாமா எந்த தப்புமே பண்ணாம எதுக்காக அவருக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும்? கதிரண்ண சொன்ன மாதிரி நம்ம பொறுமையா அவர் சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா கண்டிப்பா நமக்கும் மாமாக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்லப்பா அப்படின்றாங்க. நம்ம பாண்டியனுக்கும் ஒரு பக்கம் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுது. ஐயோ, புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது வெளியவே காண்டிட்டு இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் இங்க பாரு
இளவரசி அதாவது இது நாள் வரைக்கும் ஒரே ஒரு துரோகி, அதாவது யாரு 2 துரோகி தான் நம்ம குடும்பத்துக்கு இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ 3ஆவதா ஒண்ணு சேர்ந்திருக்கு. பரவாயில்ல விடு, இந்த துரோகத்தெல்லாம் தாங்கி தாங்கி எனக்கு சலிச்சு போச்சு. இதை நினைச்சு எனக்கு வருத்தமே கிடையாது அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்போ மாமா மேல எந்த தப்புமே இல்லைன்னு தெரிய வருது, அப்பயும் நீங்க இப்படியே பேசினா எப்படிப்பா? மாமா ரொம்ப பாவம் இல்ல, இந்த பக்கமும் பேச முடியாம அந்த பக்கமும் பேச முடியாம எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாரு சொல்லுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு செந்தில இருந்துட்டு, இங்க பாருடா கதிரு, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. அவரு கடைக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது அவர் என்னெல்லாம் பேசினாரு தெரியுமா? அவரு இத்தனை நாள் நம்ம வீட்டுல இருந்ததே அதாவது இந்த தொழிலை கத்துட்டு நம்மள துரோகம், அதாவது நம்மளை பழி வாங்கறதுக்காக தான் இத்தனை நாளா நம்ம கூட இருந்தேன்னு சொல்றாருடா. இங்க பாருங்கண்ணே, நம்ம பேசின வார்த்தை அந்த மாதிரின்னு அவரை புரிஞ்சுக்காம எவ்வளவு கஷ்டப்படுத்தி நம்ம எவ்வளவு வார்த்தையை விட்டுருப்போம். அதெல்லாம் கேட்டு அவர் மனசை கஷ்டப்பட்டு இப்படி கூட அவர் பேசக்கூடாதா? அவர் பேசுறதுக்கு இப்படி கூட உரிமை இல்லையா அப்படின்றாங்க. இங்க பாருங்கண்ணே, நமக்கு மட்டும்தான் மனசு இருக்குதுன்ற இல்ல, அவருக்கும் ஒரு மனசு இருக்கு, அவருக்கும் கஷ்டம், அதாவது அவருக்கும் வலிக்கும் இல்ல. அவர் வலியை புரிஞ்சுக்காம நம்ம தப்பு பண்ணிட்டு இப்போ அவர் மேல குத்தம் சொன்னா எப்படின்னு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க, அதாவது கதிர் சொல்றதும் உண்மைதான். மாமா மேல, அதாவது சித்தப்பா மேல எந்த தப்புமே இல்லைன்னு நான் ஆரம்பத்துல இருந்து அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா அத்தையும் புரிஞ்சுக்காம அவர் மேல எந்த கோவத்துல என்னென்னமோ பேசிட்டாங்க. கண்டிப்பா சித்தப்பா ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்துப்பாரு. ஒரு சின்னதா நம்ம குடும்பத்துல எத்தனையோ பேரு அவரை அசிங்கப்படுத்திருக்கோம். ஆனா அது எதுவுமே மனசுல வச்சுக்காம அடுத்த நிமிஷமே நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையும் நார்மலா பேசுற மனுஷன், அதே மாதிரி மத்தவங்க கிட்ட அதட்டி கூட பேசாத மனுஷனை இப்போ அவரு எல்லார்கிட்டையும் கத்தி பேசுற மாதிரி நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டோமே. நம்ம கொஞ்ச நேரம் பொறுமையா பேசியிருந்தா கண்டிப்பா மாமா இனிமே இந்த வீட்லயே இருந்திருப்பாரு. அவரு அந்த கடைக்கும் போயிருக்க மாட்டாரு. கண்டிப்பா மாமாக்கு எந்த ஒரு துரோகத்தையும் பண்ணணும்னு ஒரு நிமிஷம் கூட அவர் நினைச்சிருக்கவே மாட்டாரு. இப்படி ஒரு மனுஷனை நம்ம கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு இங்க பாரு மீனா, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் என்னால நம்பவே முடியல. கண்டிப்பா இந்த விஷயத்த மாமா பிளான் போட்டு தான் பண்ணாருன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு சரவணன் இருந்துட்டு, இங்க பாருங்க கண்டிப்பா இந்த வேலை எல்லாத்தையும் மாமா பண்ணியிருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. எத்தனை நாளா நான் கேட்டுட்டே இருந்திருப்பேன், நம்ம வீட்டுல நடக்கிற விஷயத்தெல்லாம் ஒண்ணு விடாம நடக்கிறதுக்கு முன்னாடியோ நடந்துட்டோ அவர்கிட்ட சொல்லிட்டே தானே இருக்கோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்கன்னு, நடக்கிறதுக்கு முன்னாடியோ நடக்கிறதுக்கு பின்னாடியோ சொல்றீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தானே அவருக்கு தெரியாம இருந்த விஷயத்த நம்ம கிட்ட எப்படி சொல்லுவாரு? நம்ம கிட்ட எப்படி, அதாவது நம்ம கிட்ட சொன்னா நம்மெல்லாம் எப்படி எடுத்துப்போமோ ஏதை எடுத்துப்போமோ நினைச்சுதான் அவர் வருத்தப்பட்டு இருப்பாரே தவிர, அந்த தயக்கத்துல தான் சொல்லாம இருந்திருப்பாரே தவிர வேற எதுவுமே அவர் மனசு இல்ல. நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி எல்லாம் பேசி அவர் மனசை கஷ்டப்படுத்தினா அவர் வேற எப்படிதான் நடந்துப்பாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு பழனிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில இருந்துட்டு, இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் சித்தப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அவரு சின்ன குழந்தைய என்ன நம்ம சொன்ன உடனே தலையாட்டிக்கிறதுக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சரவணன் இருந்துட்டு, இந்த வீட்டுல எத்தனையோ பேர் துரோகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்கப்பா. ஆனா துரோகத்தை அதாவது பார்த்து பார்த்து மனசே வெறுத்து போச்சுப்பா. இந்த துரோகம் பண்றதுக்கு எப்படிதான்ப்பா மனசு வருதோ, எவ்வளவு பாசமா பார்த்துக்கிட்டாலும் செஞ்சுக்கிட்டாலும் நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு மறைச்சி நம்மளுக்கு துரோகம் பண்ணதானப்பா செய்யறாங்க. யாருமே இந்த உலகத்துல நம்புற மாதிரி இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா நம்ம யாரு இதாவது சரவணன் சொல்லவும் சொன்ன உடனே நம்ம மயில் இருந்துட்டு, என்னம்மா நீங்கள் ரொம்ப மனசு வெறுத்து போன மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, மயிலாக்காவும் உங்களுக்கும் ஏதாச்சும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட சரவணன் இருந்துட்டு, இதுதான் சான்ஸு, இந்த நேரத்திலேயே அதாவது மயிலை பற்றி உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா நம்ம பிரச்சனைக்கும் இப்போவே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னம்மாம்மா கேட்டதுக்கு பதிலே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் கிட்ட சொல்லுவோம். மயில் இருந்துட்டு பயங்கரமா, அதாவது ராஜு கிட்ட சொல்லுவோம், ராஜ் இல்ல, அதாவது மயிலுக்கிட்டையும் மீனா கிட்டையும் சொல்லுவோம். மயில் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ என்னோட உண்மை எல்லாத்தையும் இப்போ சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு, மாமா ப்ளீஸ் மாமா நம்ம ரூம்குள்ள போய் பேசலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் நிறுத்தடி, உன்னோட தண்டவாளத்தை நான் பண்டவாளம் ஏத்த போறேன்டி, நீ இப்படி ஒரு துரோகத்தை எல்லாருக்கும் பண்ணியிருக்குல்ல, எனக்கு மட்டும் பண்ணியிருந்தா நான் பரவாயில்லடி, இந்த வீட்டில்
இருக்கிறவங்க எல்லாம் உன்னை என்னடி பண்ணாங்க? உன்னை பாசமா தானே பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீ மாசமா இருக்கிறேன்னு பொய் சொன்ன பார்த்தியா? அப்போ உன்னை தாங்கன்னு உன்னோட கால தரையில கூட பட விடாம எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா அப்படியேப்பட்டவங்களுக்கு நீ பண்ற நன்றி அடி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா கோமதி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. டே சரவணா, நீ பேசுறது எனக்கு எதுவுமே புரியலடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்றும் விடாம நம்ம கோமதி கிட்ட சொல்லவும் கோமதி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. டே என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியலதா மாமா. எனக்கும் நம்பதாமா முடியல. நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்க பாருங்கம்மா. நம்ம குடும்பத்தை பார்த்தா அவ்வளோ இளிச்ச வாய் மாதிரி தெரியுதாம்மா இவங்க குடும்பத்துக்கு. இப்போ கூட கடையில இருந்து டெய்லியும் காசு எடுத்துட்டு போயிருந்தாமா இருக்காரு. அதே மாதிரி அவர் குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ மளிகை சாமானும் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாமா. இது மட்டும் இல்லாம அவருக்கு சம்பளமும் வேணுமா. அவரு வேலையே செய்யறது இல்லம்மா. வந்து கல்லால உக்காந்துக்கிட்டு எல்லாருமே வேலை வாங்கிட்டு இருப்பாரு. பழனி மாமாவையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி இந்த கடையில பழனி மாமா வேலைக்காரனா தான் இருக்கிற மாதிரி பழனி மாமாவை எத்தனையோ முறை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காருமா. பழனி மாமா இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கு தெரியுமா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் போயிட்டு, ஏண்டி எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு மயிலுக்கிட்ட கேட்கவும் மயில் இருந்துட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, நான் எல்லாத்தையும் தெரியாமல் பண்ணிட்டேன் அத்தை. வாயை மூடிடி, எல்லாம் தெரியாமல் பண்ணியா? நீ கண்டிப்பாக எதுவுமே தெரியாமலாம் பண்ணலை. உங்கள் குடும்பமாக பிளான் பண்ணியிருக்கீங்க. உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு மயில் விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.